ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புரம் 360. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி பாயசம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கப் வந்துட்டு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம் தண்ணியில் வந்துட்டு. இப்போ ஒரு பேனில் ராகி மாவு 1/4 கப் ராகி மாவை நம்ம வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்தா போதும். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். மாவு இப்போ வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சாமை அரிசி அதை நம்ம வறுத்துக்கலாம். இந்த சாமை அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சிறுதானியத்தில் இதுவும் ஒரு முக்கியமான அரிசின்னே சொல்லலாம். இதை நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும். சாமை அரிசியில் புரதச்சத்து, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். சாமை அரிசி வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த பாசி பருப்பு, ஊற வச்ச பாசி பருப்பையும் வறுத்த சாமை அரிசியையும் ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நான் திக்காக தான் எப்பயுமே பாயசம் வைப்பேன். உங்களுக்கு தண்ணி நல்லா லிக்யூடாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ அந்த வறுத்த ராகியை நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதையும் நம்ம இந்த வேக வச்ச அரிசியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ராகியை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா பாதி வெந்துடுச்சு. இந்த ராகியை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ராகி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அந்த ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதோட 1 கப் நான் வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸு, வெல்லம், ராகி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இப்போ ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதோட முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் தேங்காய் துருவலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வறுபட்டுருச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ அந்த பாயசமோட மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் இருக்கிற அரிசி, ராகி எல்லாமே ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.